ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம முத்துவேல் வந்து சக்திவேலுக்கிட்ட என்ன சக்தி, இப்போ நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்குவ போல். ஏன்னா குமாருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வீடு நமக்கு கிடச்சிருச்சு. வர வெள்ளிக்கிழமை எப்படியும் நம்ம நிச்சயம் பண்ணி நெக்ஸ்ட்டு குமாருக்கு கல்யாணத்தை பண்ணி நம்ம சந்தோஷமாக இருக்கலாம்ல. ரொம்ப நாளாக நம்ம காத்துக்கிட்டு இருந்த விஷயம் இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுக்குமே பயங்கர சந்தோஷம். ஆமாண்ணே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. எங்கே நீ குமாரை இப்படியே விட்டுருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம முத்துவேலோ, இங்கே பாரு சக்தி, அது எப்படி நான் குமாரை விட்டுருவேன்? குமார் என்னுடைய பிள்ளைடா. அவனோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு நினச்சிட்டியா? குமாருக்காக நான் பேங்க்கில் எவ்வளோ பணம் போட்டு வச்சுருக்குன்னு தெரியுமா உனக்கு? அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே இங்கே சக்திவேல் எவ்வளோன்னு சந்தோஷமாக கேட்குறாங்க. அப்போ தான் இங்கே முத்துவேலுக்கு கால் வருது. முத்துவேலுமே கால் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் சம்மந்தி அப்படின்னு சொல்லவும், சம்மந்தி நல்லா சொல்லாதீங்க, கண்டிப்பாக நம்ம சம்மந்தி ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துவேல் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் நீங்கள் குமாருக்கு நான் கல்யாணம் ஏற்கனவே நடந்திருக்கு, அந்த விஷயத்த நீங்கள் என்கிட்ட மறைச்சிருக்கீங்க. நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. இப்போ ஊரில் நான் விசாரிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது, குமாருக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து இப்போ அவங்க பிரிஞ்சு போய் என்னென்னவோ நடந்ததாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட முத்துவேலுக்கு வார்த்தையே வரல. என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. சைலண்ட்டாகவே இருக்காங்க. என்னங்க நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க? எங்கள் பொண்ணோட வாழ்க்கையை கொஞ்சம் விட்டுருந்தா நாங்கள் கெடுத்து வச்சுருப்போம். எவனுக்கோ, அதாவது ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளோட வாழ்க்கையவே குட்டிச்சவறு ஆக்கியிருக்கோம். உங்கள் பையன் இப்போ ஒரு பொண்ணை கடத்தி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணையை கொடுமை பண்ணி கோர்ட் வரைக்கும் போச்சாமே. எல்லா விஷயமும் இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு. இங்கே பாருங்கள், இனிமேல் இந்த சம்மந்தம் வேண்டாம். இனிமேல் நீங்கள் பொண்ணு கேட்டது வந்துட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை டக்குன்னு கட் பண்ணவும், முத்துவேலுக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது. உடனே சக்திவேல் இருந்துட்டு, அண்ணா என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே முத்துவேல் ரொம்பவே சோகமாக விஷயத்த சொல்லவும், இங்கே நம்ம குமாருக்கு பயங்கர சந்தோஷம். அப்பாடி, எப்படியோ இனிமேல் இவங்க கல்யாண பேச்சை எடுக்க மாட்டாங்க. இனிமேல் யார் மாப்பிள்ளை கேட்டு நம்மளை வந்தாலுமே நமக்கு கல்யாணம் ஆகிருக்கிற விஷயம், நடந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு கண்டிப்பாக வேற ஒருத்தவங்க கூட கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்குள்ளே நம்ம அரசிக்கிட்ட பேசி அவளோட மனசை மாற்றி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை சந்தோஷமாக வச்சுக்கணும். அதுக்கான வேலையை மட்டும் நம்ம சீக்கிரமாக பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது வடிவு இருந்துட்டு, என்னங்க சொல்கிறீங்க? அப்போது குமாருக்கு இனிமேல் கல்யாணமே நடக்காதா? அவன் எப்போவுமே வாழ்க்கை ஃபுல்லாக தனிக்கட்டியாக தான் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே சக்திவேல் பயங்கரமாக கடுப்பாகிறாங்க. ஏய் அமைதியாரு, குமார் இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும், ஏன் நமக்கு இருக்கிற அந்தஸ்துக்கும் கண்டிப்பாக நல்ல ஒரு பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை தேத்திக்கிறாங்க. முத்துவுமே, ஆமாம் சக்தி, நீ சொல்கிறது கரெக்டு தான். கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே நான் இது குமாருக்கு ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம குமார் நினைக்கிறாங்க, என்ன இந்த பெரியப்பா அடங்கவே மாட்டார் போல், எப்படியாவது நமக்கு ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடணுன்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம வேலையை நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குமார் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போ முத்துவும் சக்தியும் வெளியே குடவுனில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பி போகவும், நம்ம வடிவும் மாறியும் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க போயிட்டு. இப்போது இங்கே குமார் பயங்கர ஹாப்பி. உடனே அப்பத்தா பக்கத்தில் வந்து, என்ன குமார் சந்தோஷமாக இருக்கா? ஆமாம் அப்பத்தா, எங்கே அந்த பொண்ணு கூட எனக்கு பெரியப்பா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களோன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். இப்போது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எப்படியோ இவங்க இன்னொரு பொண்ணு பார்த்து ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் எப்படியாவது அரசி மனசை மாற்றலான்னு ட்ரை பண்ண போகிறேன். எப்படியோ அந்த கடவுள் என் பக்கம் இருக்கிறார் அப்பத்தா. கடவுள் தான் ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணி இப்படி இந்த சம்மந்தத்தை அத்துவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு குமார், கடவுள் ஒன்றும் பண்ணல, கடவுள் ரூபத்தில் நான் தான் இந்த வேலையை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்பத்தா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் இங்கே நம்ம அப்பத்தா வந்து பொண்ணு வீட்டுக்காரவங்க கிட்ட போய் பேசின விஷயத்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அப்பத்தா சூப்பர் அப்பத்தா நீ அப்படின்னு சொல்லிட்டு கணத்தை கிள்ளி முத்தம் கொடுக்குறாங்க. உடனே நம்ம அப்பத்தா சொல்கிறாங்க, இங்கே பாரு குமார், நீ நல்லவனா மாறிட்டேன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் போயிட்டு இப்படி ஒரு விஷயத்த நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அரசி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். உங்கள் மனசில் எப்போவுமே பகை வெறுப்புன்னு பழி வாங்குற எண்ணம்னு எதுவுமே இருக்கக்கூடாது. அரசியை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த அப்படின்னா கதிர் ராஜி எந்த அளவுக்கு பார்த்துக்கிறானோ அதை விட பல மடங்கு நீ நல்லா பார்த்துக்கணும் குமார், மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதா இதெல்லாம் நீ சொல்லணுமா அப்பத்தா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அரசி மட்டும் என் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்படின்னா போதும் அப்பத்தா, அவள் காலடியிலே காலம் முழுக்க நான் படுத்து கிடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம
குமார் ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க. அப்போ தான் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, அதாவது இது மூலமாக இவங்க 2 பேர் ஒன்று சேர்ற மூலமாக 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும். நான் செத்து போகிறதுக்குள்ளே இவங்க 2 பேருமே ஒரு குடும்பமாக ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கோமதியும் பாண்டியனும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே நம்ம பாண்டியனை எப்படியாவது பேச வச்சிடணுன்றதுக்காக மீனா கிட்ட சில பல ஐடியாஸ் எல்லாம் வாங்கி இங்கே நம்ம கோமதி வந்து பாண்டியன் கிட்ட ப்ரெஸ்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் காஃபி கேட்டாவோ இல்லை, அதாவது மறைமுகமாக கேட்குறாங்க. ஆனால் கோமதி கிட்ட டைரெக்டாக போய் கேட்கல. அவங்களா வந்து பேசணும், அவங்களா என்கிட்ட என்ன வேணும்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி வந்து பிளான் பண்ணி சைலண்ட்டாகவே உட்காண்ட்ருப்பாங்க. இப்போது நம்ம பாண்டியன் வந்து கடையிலேருந்து வந்து தண்ணி கேட்குறாங்க. தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு சொல்லிட்டு விட்டத்தை பார்த்து சொல்லவும் உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு டைனிங் டேபிள் கிட்ட போயிட்டு தண்ணி பக்கத்தில் போய் காதில் சொல்கிற மாதிரி தண்ணி பக்கத்தில் போய் சொல்கிறாங்க. தண்ணி, இந்த வீட்டு தலைவருக்கு உன்னை வேணுமா, நீ அப்படியே நடந்து தலைவர் கையில் போய் உட்காந்துறியா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்கிட்ட நக்கலாக பேசவும் இங்கே பாண்டியன், என்ன இவ இப்படி பண்ணுறா, இவளுக்கு இப்படிலாம் பண்ண தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா கொடுத்த ஐடியா தான் இங்கே எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போது நம்ம கோமதிக்குமே பயங்கர சந்தோஷம், பயங்கர டென்ஷனாக இங்கே நம்ம பாண்டியன் போயிட்டு அவங்களே தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யாருமே இல்லை போல், பசிக்குதுன்னு தனியாக பேசவும் உடனே இங்கே நம்ம கோமதி எதுவுமே கண்டுக்காமல் துணி தச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஏதோ கிழிஞ்சு போயிருக்க துணியே என்னவோ தெரியல, குண்டூசியில் வச்சு அதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே பாண்டியன் இருந்துட்டு, என்ன இவ கண்டுக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, இவ போட்டால் தான் நமக்கு சாப்பாடு இறங்குமா என்ன, நாமளே போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டெல்லாம் அப்படியே சத்தமாக கீழே ஓங்கி ஓங்கி வச்சு அதுக்கப்புறம் சாப்பாடை போட்டு சாப்பிடவும் சாம்பாரெல்லாம் மேலெல்லாம் கொட்டிக்குது. அதெல்லாம் பார்த்தீங்க நம்ம கோமதி வந்து பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ பாண்டியனுமே வெறுப்பாக வீராப்பாக சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போது உடனே கோமதி மீனாவுக்கு கால் பண்ணி, ஏய் மீனா, நீ சொன்ன மாதிரி செஞ்சுடி, ஓ மாமா அப்படியே ஏதோ அதாவது என்கிட்ட பேசாமல் அப்படியே செவுத்த பார்த்து இது வேணும் அது வேணும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்கடி. ஆனால் நான் எதுவுமே அவங்களுக்கு எடுத்தும் கொடுக்கல, சாப்பாடும் பரிமாறல, அவங்களே சாப்பிட்டு அவரே போயிட்டாருடி. அத்தை, இப்படியே கொஞ்ச நாளைக்கு மெயின்டைன் பண்ணுங்க, சீக்கிரமாக மாமா உங்கள் வலையில் விழுந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம மயில் வந்து சமைச்சு முடிச்சுட்டு அந்த பாட்டிமாவுக்குமே ஊட்டியெல்லாம் விட்டுடுறாங்க. ஈவினிங் வந்து அந்த வீட்டோட ஓனர் வராங்க. வந்து என்ன சமைச்சிருக்க, நான் சொன்னதை தானே சமைச்சேன் மயில் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்கக்கா, நீங்கள் சொன்னதை தான் சமைச்சு வச்சுருக்கேன், வாங்க சூடு ஆறத்துக்குள்ளே நான் உங்களுக்கு பரிமாற நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லையே என் ஹஸ்பண்டெல்லாம் இன்னும் வரல, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லவும், அவங்க வந்தால் நீங்கள் பரிமாறுங்க, உங்களுக்கு நான் பரிமாறுறேன், முதல்ல நீங்கள் என்னுடைய சாப்பாட்டை நீங்கள் சாப்பிட போகிறீங்க, நான் சமைச்ச சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க அவங்களுமே ஓகே சொல்கிறாங்க. இப்போ மயில் வந்து பரிமாறுறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த ஓனர் வந்துட்டு பயங்கரமாக சந்தோஷமாக ரொம்பவே பாராட்டுறாங்க நம்ம மயில் உண்மையாகவே உன் கைப்பக்குவம் ரொம்ப ருசியாக இருக்குது, சாப்பிடவே அமிர்த மாதிரி இருக்குது, திரும்ப திரும்ப இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது, ஆனால் வயிற்றுல தான் இடம் இல்லை, வயிறு ஃபுல்லாக நிரம்பி போச்சு மயில், உண்மையாகவே ரொம்ப ருசியாக சமைக்கிற, உனக்கு இன்னும் சம்பளம் கூட ஏற்றி கொடுக்கலாம் போல், அந்த அளவுக்கு நீ எல்லா வேலையுமே க்ளீனாக பக்காவாக செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்து சொல்கிறாங்க. மயிலுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி மயில், நீ வீட்டுக்கு கிளம்பு, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. வர வழியில் இங்கே நம்ம சரவணனும் அஞ்சலியும் வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் எப்போவுமே நம்ம சரவணனும் அஞ்சலியும் கோவிலில் தான் மீட் பண்ணி பேசுவாங்க, இல்லை ஃபோனில் பேசுவாங்க. இப்போ புதுசாக பக்கத்தில் உள்ள பார்க்குக்கே போகிறாங்க. கரெக்டாக நம்ம மயில் அதை பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. அதே சமயம் அவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. மாமா கூட பேசிட மாட்டோமா, அவங்க முகத்தை பார்த்துட மாட்டோமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க நம்ம மயில். என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக மாமா கூட நம்ம ஒன்று சேர்ந்து வாழ்வோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவங்க இப்போ வரைக்குமே உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இங்கே நம்ம சரவணனும் அஞ்சலியும் ஒன்றா உட்காந்துக்கிட்டு போகிறத பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. சரவணன் மாமா யாரையுமே இப்படி தெரியாத ஆளுகளை வண்டியில் உட்கார வைக்க மாட்டாங்களே, யாராக இருக்கும், ஒரு வேளை யாரையோ சும்மா ஹெல்ப் பண்ணுறதுக்காக ட்ராப் பண்ணுறதுக்காக இவங்க ஒரு வேளை அவங்க லிஃப்ட் கேட்டு இவங்க பிக்கப் பண்ணி கொண்டு போய் ட்ராப் பண்ணுவாங்களோ, அப்படியா இருக்குமோ, இல்லை இவங்க 2 பேருக்குள்ளே ஏதாவது இருக்குமோ, அப்படி இப்படின்னு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. பக்கத்தில் உள்ள பார்க்கிலே தான் நிற்கிறாங்க. இங்கே அஞ்சலியும் சரவணனும் உள்ள பார்க்குக்குள்ளே போகிறாங்க. இப்போ நம்ம மயிலுமே பின்னாடியே போகிறாங்க. போயிட்டு இங்கே
நம்ம மயில மறைவா நின்று எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அஞ்சலி இருந்துட்டு சரவணனோட கையை பிடிக்கிறாங்க. சரவணா, நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அது கண்டிப்பாக நிறைவேறும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரவணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம அம், அஞ்சலி சொன்னதுமே சரவணன் இருந்துட்டு, அஞ்சலி நீ கவலைப்படாத அஞ்சலி, நம்ம வாழ்க்கையில் என்னென்னமோ நடந்துருச்சு. இனிமே நம்ம வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக போக போகுது. அந்த மயில் கூட இருந்து, அதான் என் பொண்டாட்டி மயில் ஏமாத்திக்காரி இருக்கால, அவகிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து கிடைச்சிருச்சு அப்படின்னா நீயும் நானும் சந்தோஷமாக இருக்கலாம். கண்டிப்பாக உன்னை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லவும், இதை கேட்ட மயில் அப்படி ஆடி போயிடுறாங்க. ஐயோ, அப்போது மாமா இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா? ஐயோ, அப்போது மாமா எப்படா என்னை விவாகரத்து பண்ணிவிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல். ஐயோ, இப்படி மட்டும் நடக்கவே கூடாது. சரவணன் மாமா நமக்கு மட்டும்தான் சொந்தம், நமக்கு மட்டும்தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயில் ரொம்ப கோவமாக ஓடி போயிட்டு எங்கள் சரவணன் முன்னாடி நிற்கிறாங்க. மயிலை பார்த்த எங்கள் சரவணன் அப்படியே பேதலிச்சு போய் நிற்கிறாங்க. இவன் எங்கே இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏய், நீ எதுக்கிட்டு இங்கே வந்த? இங்கே பாருங்க மாமா, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு மாமா. நீங்கள் எதுக்காக இப்போ இந்த பொண்ணை வண்டியிலலாம் உட்கார வைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எனக்கு விவாகரத்து நடந்துருச்சு அப்படின்னா இந்த பொண்ணை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? இல்லை மாமா, அப்படி மட்டும் நடந்துடவே கூடாது. நான் என் மனசு ஃபுல்லாக உங்களை மட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களை ஒன்று சேர்ந்துருவேன். உங்களை நான் நல்லா பார்த்துப்பேன். நீயும் நாங்களும் ஒன்று சேர்ற ஒரு நாள் வரும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எப்படி மாமா இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்கலாம்? வேண்டாம் மாமா, இது ரொம்ப ரொம்ப தப்பு மாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து ஓன்னு அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு, இங்கே பாருடி, உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒன்றே ஒன்று, உனக்கும் எனக்கும் விவாகரத்து நடந்துருச்சு அப்படின்னா அடுத்த செகண்டே நான் அஞ்சலி கழுத்தில் தாலி கட்டிடுவேன். இவளை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ கூட தான் நான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறேன். தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத, இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணன் கோவமாக பேசுகிறாங்க. அஞ்சலிக்குமே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. சரவணா, இப்படி கோவமாக பேசாத சரவணா, அவங்களுமே பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயிலுக்கு கோவம் வந்துடுது. என்ன பாவம்? என்ன என் புருஷனை வளைச்சி போட பார்த்துட்டு இப்போ பாவம்னு சொல்லிட்டு நீ நல்ல பேர் வாங்கலான்னு பார்க்குறியா? இங்கே பாருடி, என் புருஷன்கிட்ட இருந்து கண்டிப்பாக என்னை யாராலுமே பிரிக்க முடியாது. கோர்ட்டில் கண்டிப்பாக தீர்ப்பு என் பக்கமாக தான் சாதகமாக தான் சொல்லுவாங்க. நானும் சரவணன் மாமாவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறோம். தயவு செஞ்சு எங்கள் வாழ்க்கைக்கு நடுவில் வந்து நிற்காத, உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், இங்கேருந்து போயிடுறி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அஞ்சலி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக குறுகுறுன்னு பார்க்கவும், சரவணன் இருந்துட்டு, இங்கே பாரு, எதுக்காக அஞ்சலி கிட்டலாம் பேசுகிற? உன்ன மாதிரியெல்லாம் கேடு கெட்டவ கிடையாது அஞ்சலி. அஞ்சலி ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அவகிட்ட பேசுகிற அருகதை கூட உனக்கு கிடையாது. இங்கே பார், ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. என் வாழ்க்கை விஷயமா என்ன முடிவெடுக்கணும், முடிவெடுக்கக்கூடாது அப்படின்றது எல்லாமே நான் தான் செலக்ட் பண்ணணும். தேவையில்லாமல் நீ என் வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கணும், நாங்கள் 2 பேரும் தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னலாம் சும்மா கதை அளந்துக்கு விட்டுக்கிட்டு இருக்காத. தேவையில்லாத பேச்சை பேசி என்னை கடுப்பை கிளப்பாத, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமாக திட்டி மயிலை அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. மயில் அப்படியே எங்கே போகிறோன்னே தெரியாமல் ரோடாக நடந்து அழுதுகிட்டே போகிறாங்க. உடனே நம்ம மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. மீனாவுமே கால் அட்டன் பண்ணி, சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே நம்ம மயில் ஓன்னு அழுகுறாங்க. அக்கா, எனக்காச்சு, ஏன்க்கா அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மயில் அழுதுகிட்டே சரவணன் அஞ்சலி கிட்ட சொன்ன விஷயம், அங்கே என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே சொல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் மீனா, நான் சரவணன் மாமாவை போய் கேட்டேன். ஆனால் அவங்க எனக்கு என்கிட்ட எப்படியெல்லாம் கடுமையாக நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? ஆனால் அந்த அஞ்சலின்னு ஏதோ ஒரு பொண்ணு, அவகிட்ட எவ்வளோ பாசமாக பேசுகிறாங்க தெரியுமா? எனக்கும் அவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த செகண்டே அஞ்சலின்ற அவ கழுத்தில் தாலி கட்டிடுவாங்களாம். மீனா, இனிமேல் நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் மீனா? ப்ளீஸ் மீனா, நான் செத்துடுறேன் மீனா, என்னால் இதெல்லாம் தாங்கிக்கிட்டு உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னலாம் சொல்லி மயில் பயங்கரமாக அழுகுறாங்க. மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க, சரவணன் மாமா பயங்கர ஆழ்ந்த கஷ்டத்தில் இருக்காரு. அதனால தான் இப்படி தப்பான ஒரு முடிவு எடுக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் விவாகரத்து நடக்காமல் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் கவலைப்படாதீங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நான் ஈவினிங் வேலை முடிச்சுட்டு நேராக உங்களை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வரேன்க்கா, நீங்கள் கவலைப்படாமல் இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி மீனா, நீ சாயந்தரமா வா, உங்ககிட்ட பேசினா மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா கிட்ட மயில் வந்து சொல்கிறாங்க. சரிங்கக்கா, நீங்கள் எதை பற்றியும் நினைக்காதீங்க. கண்டிப்பாக சரணன் மாமாவும் இன்னொரு பொண்ணும் உடனடியாக கல்யாணம் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பே கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு கோர்ட்டில் தீர்ப்பு என்ன சொல்கிறாங்களோ அதை பார்த்துக்கிட்டு தான் எல்லா முடிவுமே எடுக்க முடியும். நீங்கள் கவலைப்படாமல் தைரியமாக இருங்கக்கா, நம்ம எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே நம்ம மீனா வந்து மயில் பக்கம் சாதகமாக தான் பேசுகிறாங்க. மயிலும் சரவணனும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் இங்கே மீனாவோட ஐடியான்னு தோணுது. ஏன்னா மயிலுக்காக தான் நம்ம மீனா எவ்வளோ விஷயத்த
செய்கிறாங்க. அக்காவோட வாழ்க்கை கெட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ வரைக்குமே அவங்களுக்கு துணையா நின்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எல்லாமே பாண்டியனுக்கோ இல்லை கோமதிக்கோ தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக மீனாவை கை கழுவி விட்டுருவாங்க. மீனாவை கண்டிப்பாக பயங்கரமாக வெளுன்னு வெளுத்துருவாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே யாருக்குமே தெரியல. தெரியாத வரைக்கும் மீனாவுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா தெரிஞ்சது அப்படின்னா செந்திலும் சரி வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேருமே இங்கே மயிலை எப்படி ஒதுக்கி வச்சாங்களோ அதே மாதிரி மீனாவையுமே ஒதுக்கி வச்சுடுவாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம அப்பத்தா இருந்துட்டு அரசியை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசி போகிற காலேஜுக்கு போகிறாங்களே அந்த வழியில் ஒரு ஒரு அதாவது பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அரசி என்ன இன்னுமே வரவே இல்லையே, ஒருவேளை வண்டியில் அவங்க அண்ணனும் கூட போயிட்டுருப்பாளோ, இல்லையே ஒரு சில நாளில் பஸ்ஸில் தான் போகிறா, கண்டிப்பாக இன்றைக்கி பஸ்ஸில் தான் போகணும் அரசிக்கிட்ட நம்ம இன்றைக்கி பேசியே ஆகணும் அப்படின்னலாம் இங்கே நம்ம அப்பத்தா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம அரசியுமே வந்துடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே வராங்க. அரசியை பார்த்ததுமே அப்பத்தான் சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ அரசி வந்துருச்சு, அரசிக்கிட்ட நம்ம குமார பற்றின விஷயத்த பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்போ அப்பத்தாவை பார்த்த அரசி ரொம்பவே சந்தோஷமாக அமுச்சி அப்படின்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அமுச்சி நீங்கள் எதுக்காக இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அப்பத்தாவுமே அரசி உன்னை பார்க்கறதுக்காக தான்மா நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். அரசி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அம்முச்சி என்கிட்ட என்ன முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லவும் இருமா கொஞ்சம் நிதானமாக பேசலாம், இங்கே யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அம்முச்சி எதுக்காக சுற்றி முற்றி பார்க்குறீங்க, இல்லை யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி இங்கே வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே இங்கே நம்ம அப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே பாரு அரசி, குமார் உன் நினப்பாவே இருக்கான், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்றான். இப்போ கூட ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து குமாரை பார்த்துட்டு போனாங்க. குமாரை ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் கல்யாணத்துக்கு நாளுமே குறிச்சிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே யாருக்குமே தெரியாமல் பொண்ணு வீட்டில் சொல்லி இந்த ஏற்பாடாகவே நிப்பாட்ட செஞ்சேன். ஏன்னா குமார் மனசில் ஃபுல்லாகவே நீ தான் இருக்க அரசி, கொஞ்சம் யோசிச்சு பாரு, முன்னாடி நடந்து எல்லாத்தையுமே விட்டுரு அரசி, குமார் உண்மையாகவே ஒன்று ரொம்ப நல்லா பார்த்துப்பான். கதிர் ராஜி எந்த அளவுக்கு பார்த்துக்கிறானோ அதை விட பல மடங்கு குமார் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான் அரசி, நான் சொல்கிறத கேட்குறியா ப்ளீஸ் அரசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி இருந்துட்டு என்ன மச்சி இது விஷயமா என்கிட்ட பேசுகிறீங்க, எனக்கு இதை பற்றின விஷயமா எப்படி முடிவெடுக்கிறதுனால ஒன்றுமே புரியல, ஏற்கனவே அவங்கள நம்பி நான் ஏமாந்ததெல்லாம் போதும் அமைச்சி அப்படின்னு சொல்லவும் இப்போ அப்பத்தான் சொல்கிறாங்க இங்கே பாருமா கண்டிப்பாக நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இப்போ குமார் இல்லை, ரொம்பவே மாறிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அமைச்சி நீங்கள் சொல்கிற மாதிரியே இருக்கட்டும், ஆனால் இது விஷயமா தனிப்பட்ட முறையில் நான் எதுவும் முடிவெடுக்க முடியாது, இது விஷயமா அப்பா அம்மா கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களா, அது எப்படிம்மா நான் பேசினா அவள் ஒத்துக்குவாளா, நீ வேணா நீ பேசினா அப்படின்னா கண்டிப்பாக ஒத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசிக்கிட்ட அமைச்சி சொல்கிறாங்க. உடனே அரசி இருந்துட்டு இங்கே பாருங்க அமைச்சி நீங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசுங்க, அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே அமைச்சுமே சரிம்மா கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்காக நான் பேசுகிறேன், கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை வருங்காலத்தில் ரொம்பவே சிறப்பாக நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அரசி நீ காலேஜுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பத்தாவுமே கிளம்பி வராங்க. கரெக்டாக பாண்டியனோட கடைக்கு தான் போகிறாங்க. போனால் அங்கே நம்ம கோமதியுமே பாண்டியனை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான், ஆனால் அவங்கக்கிட்ட பேசி இல்லை மற்றபடி வேறு ஏதாவது ஐடியா பண்ணி அதுக்காக கடைக்கு தான் போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ கடையில் நம்ம கோமதி, சரவணன், அதுக்கப்புறம் நம்ம கோமதி இவங்க 3 பேருமே இருக்காங்க. இப்போது இங்கே நம்ம அப்பத்தா வந்து வராங்க. அப்பத்தாவை பார்த்ததுமே வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை கொடுத்து நம்ம சரவணன் நம்ம பாண்டியன் எந்திரிச்சு நிற்கிறாங்க. உடனே உங்கள் 2 பேருக்கிட்டும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்லவும் இதை கேட்ட பாண்டியனுக்குமே கோவம் வருது. இங்கே பாருப்பா கோவப்படாதுப்பா சரவணன், இது குமார் எப்போவே திருந்திட்டான், அரசி கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு அவன் ஆசைப்பட்றான், தயவு செஞ்சு 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கோமதி இருந்துட்டு அதெல்லாம் கரெக்டாக வருமாம்மா, தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காத, கண்டிப்பாக அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு குமாரை பற்றின இன்னும் நிறைய விஷயத்த சொல்கிறாங்க, எவ்வளோலாம் விஷயத்த மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு சரிங்க அத்தை நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து கேட்கறதுனால நான் அரசிக்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன், அரசி என்ன சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை பற்றின விஷயமா நம்ம பேசலாம், ஆனால் உங்கள் 2 பிள்ளைங்களும் இது விஷயமா எதுவும் சண்டை போட மாட்டாங்களே, அதுக்கப்புறம் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தலாம் மாட்டாங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் விருந்துக்கு வரேன்னு சொல்லி அன்னைக்கு எவ்வளோ பெரிய சண்டை நடந்தது, அது மட்டும் இல்லாமல் என்னென்னமோ நடந்துருச்சு,
இங்கே பாருங்கள் அப்படி எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் அரசிக்கிட்ட நான் பேசி ஒரு நல்ல முடிவாக உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. இதை கேட்ட அப்பத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியாக நம்ம பாண்டியனோட மனசவே நம்ம அப்பத்தா மாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஒருவேளை அரசியுமே ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக குமாருக்கும் அரசிக்கும் திரும்பவும் கல்யாணம் நடந்து 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு சக்திவேலும் முத்துவேலுக்கும் ஒத்துக்கணுமே. ஏன்னா அவங்க தான் அதாவது வீராப்பா வந்து சண்டை போடுறதுக்காகவே நிற்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஏளனமாக கீழ் இறக்கி ஒரு மாதிரி பேசுவாங்க. இப்போ அப்பத்தா தான் எப்படியாவது சமாளிக்கணும். இப்போ வீட்டுக்கு நேராக போகிறாங்க. பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. குமார்கிட்ட நடந்த விஷயத்தையுமே சொல்லவும் குமாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்பத்தா நீயும் நானும் ஒன்று சேர்ந்து அப்பாக்கிட்டையும் பெரியப்பாக்கிட்டையும் பேசிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரிடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முத்துவேலும் சக்திவேலும் அதுக்கப்புறம் வடிவு மாறினே இவங்க வீட்டில் உள்ள எல்லாருமே ஹாலில் அசம்பிள் ஆகுறாங்க. இப்போது இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு என்னம்மா என்ன ஆத்தா ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக உட்கார வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் விஷயத்த சொன்ன பாடே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைடா அது எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. சொன்னால் நீங்கள் அதுக்கு ஒத்துப்பீங்களா என்னன்னு தெரியலையே. சொன்னால் தானே ஆத்தா ஒத்துக்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம அப்பத்தா பக்குவமாக எடுத்து சொல்கிறாங்க. இதை கேட்டீங்க முத்துவேல் வந்து கொஞ்சம் அமைதியாக தான் உட்காண்ட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே சக்திவேல் தான் பயங்கர கடுப்பா இங்கே பாராத்தா நீ தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த பரதேசி குடும்பத்துலேருந்து பொண்ணு எடுக்கணுமா அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இப்போ ஊரில் உள்ளவங்க எல்லாருமே உன் பையனுக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கியூவில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. குமாருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனை நடந்துச்சுன்னு தெரிஞ்சாவே எல்லாரும் பிச்சில் அடிச்சுன்னு ஓடி போகிறாங்க. அப்படி இருக்கிறப்போ நீ குமாருக்கு எங்கேருந்து பொண்ணை பார்ப்ப கடைசி வரைக்கும் குமார் கன்னி கல்யாணமாக தான் இருக்கணும் பரவாயில்லையாடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுமே சைலண்ட் ஆகிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம அப்பத்தா இருந்துட்டு டே முத்து நம்ம 2 குடும்பத்துக்கும் எவ்வளோ பிரச்சனை இருக்குது எவ்வளவோ சண்டை சச்சரவு 30 வருஷம் பகை அப்படி இருந்துமே கதிர் ராஜி எப்படி பார்த்துக்கிறான் தெரியுமா. அது மட்டும் இல்லாமல் ஏதோ கோச்சிங் கிளாஸுக்கு 1,00,000 கட்டி இப்போது கோச்சிங் கிளாஸ் டெய்லியும் கூட்டிகிட்டு போயிட்டு விட்டுட்டு வரான்டா. ராஜியை அந்த அளவுக்கு சந்தோஷமாக பார்த்துக்கிறான். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதை ராஜிக்கிட்ட காட்டுறானா இல்லை அப்படி தான் அந்த வீட்டு பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்மளும் சந்தோஷமாக பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் குமாருக்கு இனிமேல் எங்கே தேடினாலும் பொண்ணு கிடைக்காது. அரசி தான் குமாரோட பொண்டாட்டி அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சக்திவேலுக்கு கோவமாக தான் இருக்குது. இருந்தாலும் பொண்ணு கிடைக்காதே அப்படின்ற ஒரு காரணத்தினால சைலண்ட்டாக இருக்காங்க. இது விஷயமா என்ன முடிவு எடுப்பாங்க என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு